போட்டோல இருக்கவரு அதிமுகவோட முன்னாள் எம்பி. இவர் பெயர் ராஜு. இவர் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. போன அதிமுக ஆட்சியில எல்லா எம்எல்ஏக்களுமே கூவத்தூர் ரெசார்ட்ல இருக்கும்போது, அங்க உள்ள ஒரு எம்எல்ஏ எனக்கு திரிஷா தான் வேணும்னு கேட்டிருக்காரு. இவங்களும் திரிஷாவுக்கு 25 லட்சம் ரூபா கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இவர் இப்படி சொன்னதுனால இந்த விஷயம் ரொம்பவே கான்ட்ரவர்சியா மாறிட்டு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மன்சூர் அலிகான் திரிஷா பத்தி தப்பா பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருந்தது. இப்ப எல்லாருமே இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆள் மன்சூர் அலிகான் தான் அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த திரிஷா அவங்களுமே ட்வீட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பாப்புலர் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஆளுகளை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்குது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதை என் லாயர் மூலியமா நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. மன்சூர் அலிகானுமே திரிஷாவுக்காண்டியே ஆதரவா பேசியிருக்காரு. அப்படி பேசின அந்த அரசியல்வாதியை கண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த அரசியல்வாதியுமே ஒரு மன்னிப்பு வீடியோ விட்டுருக்காரு. அந்த மன்னிப்பு வீடியோல நான் திரிஷா மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். அது திரிஷான்னு தப்பா கன்வே ஆயிருச்சு. என்னை